புயல் கரையை கடக்கும் இடத்தை அறிவித்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புயல் கரையை கடக்கும் இடத்தை தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா நம்ம காலை பதிவு செய்திருந்தோம். இந்த புயல் ஆந்திர மாநிலம் நோக்கி நகரும். குறிப்பா மச்சுலிப்பட்டினத்திற்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என, அதே போன்ற ஒரு காக்கிநாடு அருகே தான் கரையை கடக்கும் என்ற ஒரு நிலை தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல இந்த புயல் ஆந்திரா நோக்கி நகர்ந்தாலும் தமிழகத்தில் மழை வாய்ப்பு விலகவில்லை. குறிப்பா வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகள்ல மழைக்கான சூழல் இருக்கு. தற்போது புயல் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய புயல் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் கடற்கரை பகுதியில் இருந்து நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது அந்த மழையின் தீவிரம் எவ்வளவு இருக்கும் என்பதை நம்ம உறுதிப்படுத்தலாம். அதே சமயத்தில் தற்போதைய புயல் சின்னம் உருவாகி இருப்பதன் காரணமா இன்று இரவு முதலே தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் என்பது படிப்படியாக அதிகரிக்கும். இதன் காரணமா வார விடுமுறை நாட்கள்ல கடல் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் சற்றே எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா கடல்கள் குளிப்பது போன்றவற்றை தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்கள் பொதுமக்கள் தவிர்ப்பது நல்லது.